வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. ஜிம் சிக்கன் ரெசிபிங்க. ஜிம்முக்கு போய் சாப்பிட்றதால அது ஜிம் சிக்கன் ரெசிபிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படியே வானலை வச்சு அந்த வாஷ் பண்ண சிக்கனை அப்படியே வானலில் போடணுங்க. எண்ணெயே யூஸ் பண்ணாத எப்படி செய்கிறாங்கன்றதுக்காக தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ அவன் ஜிம்முக்கு போய் என் சன் வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்றான். அந்த வீடியோ போட்டோம்னா இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுவீங்கன்றதுக்காக தாங்க நான் போடுறேன். ஆயிலே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். வந்து சிக்கன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போடணுங்க. சிக்கன் மசாலா 3 ஸ்பூனுங்க. 3 ஸ்பூன் போடணுங்க. போட்டுட்டு அப்புறம் கனம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் கனம் மசாலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோ தாங்க அதுக்கு இதுவே இன்க்ரீடியண்ட்டே அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்துட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு 50 கிராம்ங்க. ஏன்னா ப்ரோட்டீன் வந்துட்டு 70 கிராம் கிடைக்கணுன்றதுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டு அது சிக்கன் வேகும் போதே பாசிப்பருப்பு வெந்துடும். ஆக வேக வச்சு சாப்பிட்ற வேண்டியது தாங்க. இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஆயிலே யூஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். எப்படி ஆயிலே யூஸ் பண்ணாமல் சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்கல்ல, நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் பயன்பெறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கிரேவி பார்த்துக்கு வந்துச்சு. அவ்வளோதாங்க, சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதாங்க. சாதமோ இல்லை சப்பாத்தியோ எதனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.